அனைத்து நல்லுள்ளவங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் ஹமாஸ் தரப்பில் ஒரு பெரிய செலிப்ரேஷன் வெற்றி கொண்டாட்டத்தில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ஜெயிச்சிட்டாங்க, என்ன விதமான வெற்றி கொண்டாட்டங்கள்? அமெரிக்கா தனது விசாரணையை துவங்கியிருக்கிறாங்க. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள். சவுத் ஆஃப்ரிக்கானே வருது பாருங்கள். அங்கே சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன பெரிய வாய்க்கா தகராறு ரொம்ப அதிகமாகிடுச்சு. முற்றல் மோதல் மாற்றி அறிக்கைகள் பெரிய அளவுக்கு விட்டுருக்காங்க. சவுதி அரேபியாவுக்கு ஆதரவாக கத்தார்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்துட்டு இந்த யுஎஸ்ஐடு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மிகப்பெரிய தகவல்கள் வெளியே வந்திருக்கிறது. அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகளை நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே பார்த்த மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆலோசனை கொடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரே ஒரு சிறப்பு செய்தியை சொல்லிட்டு நம்ம ஹமாஸ் கிட்ட மூவ் பண்ணலாம். காசாவுக்குள்ளே போகிறோம். நம்ம சிறப்பு செய்தி என்னவென்றால் நீங்களே பாருங்கள். வாஷிங்டன் போஸ்ட் இன்னைக்கில் பிப்ரவரி 7 சொன்ன ஒரு கண்டென்ட், இண்டிபெண்ட் மீடியா சுதந்திர பத்திரிகைகள் ரஷ்யாவிலையும் உக்ரைன்லேயும் ரொம்ப லாஸ் ஆகுறாங்க. யுஎஸ்ஐடு ஃப்ரீஸ் பண்ணதுனால வெளிப்படையான பத்திரிகை சுதந்திரங்கள் அங்கே நசுக்கப்படுகிறது. உண்மையான தகவல்கள் வெளியே வருவது இனி நசுக்கப்படும். யாரு? யுஎஸ்ஐடு ஃபண்டு நிறுத்தினதுனால இனி உண்மையான தகவல்கள் நசுக்கப்படும். இங்கே ரஷ்யாவிலையும் உக்ரைன்லையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்பினாதான் நம்மளுக்கு சோறுன்றாங்க. நம்மளும் நம்பி தான் ஆகும். இந்த கம்பி கட்டுற கதை என்னென்ன கதை விட்டுறாங்க பாரு. இன்னும் கான்ஸ்பிரசி தியரிலாம் பயங்கரமாக உள்ளே போய் சொல்லியிருக்காங்க. யார்? இவங்க பத்திரிகை சுதந்திரத்தை காத்திருக்காங்க. இவங்க கிட்ட வாங்கி தான் பத்திரிகைகள்லாம் உண்மையை மட்டுமே எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, சரி நம்பிக்குவோம். இல்லை, உள்ளே போகலாமா? சரி, மிகப்பெரிய சம்பவம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி ஹமாஸ் ஒரு நீண்ட அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க. ஒரு வெற்றி கொண்டாட்டத்துலையும் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஜெயிச்சிட்டோம். இந்த வெற்றி அனைவருக்கும் சமர்ப்பணம். ஜியோனிஸ்ட் ரீஜியனுடைய மிகப்பெரிய ஒரு தோல்வி. இதுக்கு மேலே நம்ம வெற்றியை எங்கேயும் நம்ம பறைசாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அந்தளவுக்கான ஒரு வெற்றி. நெட்சரிம் காரிடர் அப்படின்னு சொல்லுவாங்க. நெட்சரிம் காரிடரில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, வெளியேறினாலும் அங்கே இடையில் ஆளை போட்டு செக் பண்ணி தான் அமிச்சாங்க. அது இஸ்ரேலினுடைய மிலிட்ரி இல்லைனாலும் தனியார் அமைப்புகளும் மற்றவங்களும் உள்ள நின்று செக் பண்ணாங்க. அப்போ இஸ்ரேலினுடைய மிலிட்ரி மேற்பார்வையில் இருந்தது. அது இல்லைன்னு சொல்கிறாங்க, இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னன்னா, அந்த செக்கிங் கூட கிடையாது. கம்ப்ளீட்டாக அந்த நெட்சரிம் காரிடர்லேருந்து வெளியேறாங்க. அதாவது ஒட்டுமொத்த ஹமாஸ் காசாவையும் பிரித்தோம் அப்படின்னா, இந்த சென்ட்ரல் பகுதியை நெட்சரிம் காரிடர் அப்படின்வாங்க. இந்த காசாவில் குறிப்பாக இஸ்ரேல் பக்கம் இருக்கக்கூடிய கேட் என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு பிணைய கைது ரிலீஸ் பண்ணும்போது வெளியேறினாங்க. செகண்டு தடவை கைது ரிலீஸ் பண்ணும்போது அந்த நெட்சரிம் காரிடரை ஓப்பன் பண்ணுறாங்க. செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புகிறாங்க. தனியார் படைகள் இருக்குது, ஆனால் இஸ்ரேலினுடைய மேற்பார்வையில்னு சொல்லப்பட்டது. அதனால் அங்கே கிராஸ் பண்ணலாம். மக்கள் இந்த பக்கம் அந்த பக்கம் போகிறதுக்கு அனுமதி கொடுத்தாங்க. அப்புறம் ராஃபா பகுதியில் வெளியேறினாங்க. ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடியும்போது நேற்று ரிலீஸ் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த நெட்சரிம் காரிடர்லேருந்து நீங்கள் பதிவுகள் கூட நிறைய பார்த்துட்டு தான் இருப்பீங்க. அந்த நெட்சரிம் காரிடர்லேருந்து முழுமையாக வெளியேறணும்னு சொன்னாங்க. ஏன்னா அது வெளியேறினாங்கன்னா நாளை மறுநாளோ 17 பேர் ரிலீஸ் பண்ணுறாங்க ஒரே சமயத்தில். அப்போ இப்போ இஸ்ரேலுடைய ப்ரெசன்ஸ் காசாவுக்குள்ளே இருக்கா அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பட் நேற்று ஹமாஸ் தரப்பில் பேச்சுவார்த்தையெல்லாம் கொஞ்சம் இஸ்ரேல் கொஞ்சம் ரொம்ப ரஃபாக நடந்துக்கிறாங்க. ஒரு மாதிரி தான் இருக்குது. டவுட் அது மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. இன்று வெளியேறினதுனால கொளுத்துங்களே வெடியே போடுங்களே பட்டாசு அப்படின்ற அளவுக்கு பெரிய ஒரு செலிப்ரேஷன் மோடில் இருக்கிறாங்க ஹமாஸ் தரப்பில். சரி, அந்த செலிப்ரேஷன் மோடையும் தாண்டி அடுத்த கட்ட ஆஸ்ட்ரேஜியஸ் ரிலீஸ் இருக்குல்ல, இந்த ரிலீஸ் தான் ரொம்ப முக்கியம் இஸ்ரேலுக்கு. ஏன்னா 17 பேர் ரிலீஸ் பண்ணுறாங்க. இன்னும் 80 பேர் பக்கம் உள்ளே இருக்காங்க. அதில் 17 பேர் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓரளவுக்கு குறைந்த ஏஜ் நீங்கள் லிஸ்ட்டில் பார்க்குறீங்கல்ல, 23 வயசு, 27, 31, 19, கொஞ்சம் மீடியமான ஏஜ் எல்லாம் வெளியே அனுப்ப போகிறாங்க. ஸோ இந்த 17 கைதிகள் ரிலீஸ் பண்ணுறது இஸ்ரேலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, இஸ்ரேல் இங்கிருந்து வெளியேறினாலும் வெஸ்ட் பேங்க் பகுதி இருக்கு இல்லையா, வெஸ்ட் பேங்க் பகுதியில் ஒரு சில பகுதி டூவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னும் ஒரு சில கேம்பெல்லாம் ஒட்டுமொத்தமாக வெளியேற வச்சுருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவு கூட ரீச் ஆகிருக்கு. அங்கே இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றிட்டு முழுமையாக தாக்கல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதாவது 2 இடத்துலையும் ஒட்டுமொத்தமாக பேச்சுவார்த்தை
அமைதி பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கப்புறம் பாலஸ்தீனத்திலும் காசாவிலையும் நடத்தப்பட்ட தாக்குதலில் 110 பேர் இருந்து போனதாக சொல்கிறாங்க. சீஸ்பயர் ஏற்படுத்தியதுக்கப்புறம் நடந்த தாக்குதல். சரி, இங்கே மட்டும் இஸ்ரேலில் சிரியா இருக்கு இல்லையா, சிரியானுடைய விமான நிலையம் சவுடியான்னு சொல்லிட்டு சதன் சிரியா பகுதி இருக்குல்ல, அங்கே பக்கத்தில் ஒரு ஏர்ஸ்ட்ரைக் நடத்தியிருக்காங்க. ஒன்று அது ஐடிஎஃப் வந்து உறுதிப்படுத்தலை, ஆனால் சிரியா தரப்பில் உறுதிப்படுத்தியிருக்காங்க. அப்புறம் டமாஸ்கஸில் இன்னுமே நேற்றுமே தாக்கல் நடத்தியிருக்காங்க. அதுக்கான வீடியோ பதிவுமே வெளியிட்டிருக்காங்க. ஹமாஸ்னுடைய முக்கியமான வெப்பன் ஸ்டோரேஜ் வந்து அங்கே இருந்திருக்கு, அங்கேருந்து உள்ளே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணாங்க, நாங்கள் வந்து அழிச்சிட்டோன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது 2 தாக்குதலையும் உரிமை கோரி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் லெபனான், சிரியா, இங்கே இஸ்ரேல், இது 3மே அந்த இடத்துல ஒரு முக்கோண காதல் கதை இருந்துகிட்டே தான் இருக்குது. யாருக்கு யார் அடிக்கிறாங்க, எங்கேருந்து எங்கே அடிக்கிறாங்கன்னு யாருக்கும் ஒரு புரியாத புதிராக இருக்கும். ஆனால் சரி, கன்று இருக்கேன்றதுக்காக எல்லா தரப்புலையும் சுட்டு தள்ளுறாங்க. என்னன்னா எஸ்டிஎஸ்லேருந்து உள்ள லெபனானுக்குள்ளே ஷூட் பண்ணுறாங்க. இன்னைக்கு காலில் ஃபுல்லாக நிறைய ஷூட்டிங் போயிட்டே தான் இருக்குது. அங்கே என்னென்னா ட்ரைபல்ஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ட்ரைபல்ஸ் இல்லைன்னா அவங்க யார் சொல்கிறாங்கன்னா வெளிப்படையாக ஹெஸ்புல்லாவை சொல்கிறாங்க. லெபனான் ராணுவம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஓஹோ நீங்கள் எங்கள் பகுதிக்குள்ளே தாக்கல் நடத்துறீங்களான்னு சொல்லிட்டு லெபனானை கொண்டு போய்த்து ராணுவத்தை குவிச்சு வச்சுருக்காங்க. அவங்களும் பதில் தாக்கத்தில் எஸ்டிஎஸ் மீது நடத்துங்க, இதுக்கப்புறம் விட்டுறாதீங்கன்றாங்க. ஹெஸ்புல்லாவும் அந்த எல்லை பகுதியிலேருந்து அவங்க மீது தாக்கல் நடத்துகிறாங்க. இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் இடையில் டமாஸ்கஸ் மீதிலும் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு நிலைகள் மீதும் தாக்கல் நடத்துகிறாங்க. அப்போ நம்ம என்ன எடுத்துக்கலாம், அந்த ஏரியாவில் அந்த முக்கோண காதல் கதையில் ஆளுக்கு மாற்றி மாற்றி சுட்டுக்கிறாங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. அந்த ஏரியாவை மட்டும் எங்கே, மறுபடியும் சொல்கிறேன், லெபனானுடைய எல்லை பகுதி, சிரியா ஒட்டி இருக்கக்கூடிய எல்லை பகுதிகள், இந்த கோலனைட்ஸுக்கு மேலே, ஏன்னா கோலனைட்ஸ் பகுதியை இன்னும் இஸ்ரேல் வெளியே இல்லை, அந்த இடத்துல பெரிய ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கட்டிட்டு தான் இருக்காங்க. அது போயிட்டு தான் இருக்குது. வெஸ்ட் பேங்க் பகுதியிலும் அந்த இடத்துலையும் சம்பவம் வந்து போயிட்டு தான் இருக்குது. இப்போ நம்ம நேராக எங்கே வரலாம், சவுதி அரேபியா கிட்ட வந்துடலாம். சவுதி அரேபியா டென்ஷனாக ஒரு பெரிய ஒரு பக்க கட்டுரை எழுதுகிற மாதிரி எழுதிட்டாங்க. ஃபுல்லாக ஒரு பக்கத்துக்கு எழுதிட்டாங்க, மூச்சு முட்டை எழுதி தள்ளிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு முந்தா நேற்று நெதன்யாகு அவர்கள் வந்து இது மாதிரி நீங்கள் மக்களை வெளியேற்றணும்னு சொல்கிறீங்க, எந்த நாடுமே ஒத்து வரல, அப்படி இருக்கும்போது என்னமான முயற்சிகளை மேற்கொள்வீங்க, சவுதி அரேபியாலாம் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களேன்னா சவுதி அரேபியா கூட கன்சிடர் பண்ணலாம். சவுதி அரேபியா வந்து நிறைய லேண்டு பரப்பு வந்து அவங்ககிட்ட அதிகமாக இருக்கிறதுலே, அதனால் அவங்க கொஞ்சம் பண்ணாங்கன்னா நாங்கள் அங்கே வெளியேற்றிட்டு கூட இங்கே நாங்கள் ரீபில்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் உள்ளே கொண்டு போகிறோன்ற ஒரு வார்த்தையை சொன்னார் நெதன்யாகு அவர்கள். அந்த வார்த்தை என்னென்னா, இப்போ சவுதி அரேபியா வந்து டென்ஷன் ஆகிட்டாங்க. அது எப்படி நீங்கள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சுதந்திர காற்றை சுவாசிக்காமல் எங்கள் நாட்டுக்கு அனுப்புன்னு சொல்கிறத நாங்கள் வந்து வலிமையான சாதாரண கண்டனம்லாம் கிடையாது, தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்ட்டாங்க. இந்த கண்டனத்தில் ஜியோனிஸ்ட் அப்படின்னாவே லேண்டை ஆக்கிரமிக்கிறது தான் அவங்களோட முழுமையான நோக்கமாக இருக்காங்க. அதனால் லேண்டை ஆக்கிரமிக்கிறது இல்லாமல் அவங்கள ஃபுல்லாக வெளியேற்றுறது, தாக்கல் நடத்துறது மிகப்பெரிய அளவுக்கு நிகழ்த்தி கொண்டிருக்கிறீர்கள், யாரும் உங்களை கேட்கலன்னு நினைக்கிறீங்களான்ற மாதிரி இப்போ நிறைய பக்கமாக நிறைய எழுதியிருக்காங்க. அதில் குறிப்பாக அவங்க என்ன சொல்கிறது அப்படின்னா, அங்கே உள்ள அமைதி ஏற்படுத்தணும், அதற்கான முழு முயற்சிகள் நாங்கள் மேற்கொள்ள போகிறோம், இனி இஸ்ரேல்கிட்ட ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, இவ்வளோ ஆனதுக்கப்புறம் பேச்சை நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல வந்துட்டாங்க. சவுதி அரேபியா, அமெரிக்கா வந்து எங்ககிட்ட இனிமேல் ட்ரை பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. அந்த அறிக்கையில் அப்படி தான் புரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு படி மேலே போயிட்டு கத்தாரினுடைய ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லிட்டாருன்னா, அது எப்படிங்க நீங்கள் சவுதி அரேபியாவை பார்த்து சொல்லலாம், எப்படிங்க நீங்கள் சொல்லலாம், இல்லை சவுதி அரேபியாவுக்கு நீங்கள் அனுப்புவோன்னு எப்படிங்க நீங்கள் சொல்லலாம் அப்படின்னு அவர் நிறைய டென்ஷன் ஆட்டார். அவருமே அப்படிலாம் சொல்லக்கூடாது, நீங்களாம் சொல்லக்கூடாது. அது அங்கே உள்ளேயே அமைதி ஏற்படுத்துங்க, உள்ளேயே அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்துங்க, மக்களுக்கான தனிநாட்டுக்கான கோரிக்கையை உறுதி பண்ணுங்க. வெளியே ஏற்றணும்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப தவறாக முடிஞ்சிடும், இஸ்ரேல் ரொம்ப தவறாக முடிஞ்சிடும்ன்ற மாதிரி கத்தார் தரப்புலேயே கொஞ்சம் டென்ஷன் ஆகி தான் போய் பேசியிருக்காங்க, கொஞ்சம் ரிஜெக்டுமே பண்ணிட்டாங்க. சரி, இது சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள். அது இல்லாமல் இன்னொன்றுமே உறுதிப்படுத்திக்கலாம். நம்ம ஜோர்டனும் சரி எகிப்தும் சரி ஒரே ஒரு ஆள் அப்படியே வெளியே கேட்டுக்கு இந்த பக்கம் வந்துட்டாங்கன்னா அப்படியே அந்த சங்கெல்லாம் ஊதுவாங்கல்ல, அந்த காலத்தில் அந்த போருக்கெல்லாம் ஊன்னு ஊதிட்டு தாக்குங்கள் அப்படின்வாங்கல்ல, அந்த மாதிரி நாங்கள் டிக்ளரேஷனாக பாரு, அவ்வளோதான், தாக்க ஆரம்பிச்சுன்னா இஸ்ரேல் தாங்காதுன்ட்டாங்க. யார், ஜோர்டனும் சரி எகிப்துமே சரி, அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமாக பேசியிருக்கிறாங்க. இன்னொரு ஒரு வாரம் கழிச்சு அது என்னன்றது அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் தெரியும். சரி, இப்போ அடுத்து சிக்கல் என்ன, ஹமாஸுக்கு வந்து பெரிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னா, இன்றைக்கி இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் அமெரிக்கா வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லிட்டாங்க,
முழு விசாரணை மேற்கொள்ள போகிறாங்க. அக்டோபர் 7 ஹமாஸ் நடத்திய தாக்குதல் எப்படி நிகழ்த்தினாங்க, என்னெல்லாம் நிகழ்த்தினாங்க, அங்கே உள்ளே கொடுத்த ஃபண்டிங் சிஸ்டம்லாம் எப்படி, அவங்கக்கிட்ட டன்னல் கட்டுறதுக்கான எப்படி அந்த ஃபண்டிங் எல்லாம் போச்சு, இதையெல்லாம் தாண்டி ஒரு முழு விசாரணை மேற்கொள்ள போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விசாரணை கூடிய விரைவில் ஒரு குழுவே அமைத்து அதை கொண்டு வந்து ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸாக எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா, இன்று இந்த யுஎஸ்எய்டு இருக்குல்ல, யுஎஸ்எய்டு வந்து காசாவுக்கு மட்டும் தனிப்பட்ட முறையில் 230 மில்லியன் கொடுத்துருக்காங்க. எப்போன்னா அக்டோபர் 7, 2023 அப்புறம் காசாவுக்குள்ளார இந்த 230 மில்லியனும் எப்படி செலவழிச்சிருக்காங்க, அடுத்து என்ன மாதிரிலாம் பண்ணாங்கன்ற டீட்டெயிலும் கேட்டிருக்காங்க. யார்? யுஎஸ்எய்டு சார்பாக. அக்டோபர் 7 அப்புறம் 230 மில்லியன் கொடுத்துருக்காங்கன்றாங்க. இன்று அமெரிக்கா யூகே என்ன பண்ணிட்டாங்க, UNRWA வந்து காசாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டியும் பாலஸ்தீனத்துக்குள்ள ஆக்டிவிட்டியும் நாங்கள் நிறுத்த போகிறோன்ற மாதிரி யூகேவும் சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் யூகே அப்படின்னா, யூகே இஸ்ரேல் சிட்டிசன் ஒருத்தர் இருக்காங்க. நீங்கள் இப்போ புகைப்படத்தில் பார்க்குறீங்கல்ல, இவங்களோட பேர் வந்து பிரிட்டிஷ் இஸ்ரேல் ஆஸ்ட்ரேஜியஸ் ஹெமி டேம்ரின்னு சொல்லிட்டு. இந்த ஹெமிலி டேம்ரி அவர்கள் ஜனவரி 21 ரிலீஸ் பண்ணாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அவங்க வெளியே வந்து ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, எங்களை UNRWA குவார்டர்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே தான் நாங்கள் இருந்தோம் இத்தனை நாள், அங்கே தான் எங்களுக்கு உணவு கொடுத்தாங்க, அங்கே தான் பெரும்பாலும் இருந்தது. அங்கே ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. இதை அமெரிக்கா கிட்டேயும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தான் UNRWA இதில் தான் நாங்கள் ஸ்டே பண்ணோம், அங்கே தான் ஃபுட்டு கொடுத்தாங்க, அதிலே நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்ற ஒன்று. இன்னொன்று வந்து இஸ்ரேல் தரப்பில் எந்த ஒரு பதிவுமே வெளியிட்டு இருந்தாங்க, ஒரு ரவுண்ட் பண்ணி காட்டிருக்காங்க இல்லையா, இதை அவங்க ரிலீஸ் பண்ணும்போது எடுத்த பதிவு. அதில் இந்த யூஎனுடைய கார் இருக்குது பார்த்தியா, இந்த யூஎனுடைய கார் வந்து எப்படி அங்கே வந்ததுன்னு கேட்குறாங்க இஸ்ரேல் தரப்பில். ஏன்னா நாங்கள் ஐநாவை வந்து நீங்கள் அமைதிக்கு வாங்க, அமைதி பேச்சுவார்த்தைக்கு நீங்கள் உட்படுங்கன்னு ஒரு வார்த்தை கூட கேட்கல. அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறது எல்லாமே ரெட் கிரசன்ட் மட்டும்தான். அதுவுமே ஆஸ்ட்ரேலியஸ் வந்து உறுதிப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் அவங்க உள்ளே போய் கூட்டிகிட்டு வராங்க. அப்படின்னும் போது ஐநானுடைய கார் அங்கே இருக்குது. அப்போ ஐநா வந்து அமைதி ஏற்படுத்துறதுக்கா இல்லை ஹமாஸுக்கு சாதகமாக நடந்திருக்காங்களா, இல்லை ஹமாஸ் மெம்பர் தான் ஐநாவா, இதுதான் அவங்க கேள்வியாக இருக்குது. அதனால தான் இன்றைக்கி அமெரிக்கா வந்து முழு விசாரணை மேற்கொள்ள போகிறேன்னு இருக்காங்க. ஸோ இந்த யூகேவும் ஆதரவு அளித்திருக்காங்க. ஒட்டுமொத்தமாக க்ளோஸ் பண்ண சொல்கிறாங்க அந்த ஏரியாவே, காசாவிலும் சரி மீதி எல்லாத்துலேயும் சரி. யுஎஸ்எய்டுக்கான ஃபண்டு என்னென்ன ஃபண்டு கொடுக்குறீங்களோ அத்தனையும் நீங்கள் நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரெஷர் மற்ற நாடுகளுக்கும் போய் சேரும், இஸ்லாமிய நாடுகளுக்கும் போய் சேரும்ன்றதில் நம்ம உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா அந்த அளவுக்கான ஆதாரங்களையும் அடுத்தடுத்த விசாரணைகளையும் மேற்கொள்ள போகிறாங்க. இதில் ஒரு பக்கம் ஹமாஸ் வந்து தனது வெற்றி கொண்டாட்டங்கள் இருந்தாலும் அடுத்தடுத்த சிக்கல்களை வந்து ஏற்படுத்த போகிறாங்க. அதற்கான வேலைகளையும் ஒரு பக்கம் பண்ணுறாங்க. ஈரானுடைய ஜெனரல் அயதுல்லா காமேனி அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, கண்டிப்பாக எங்களுக்கு வந்து நியூக்ளியர் வெப்பன் வேணுன்றதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஏன்னா நம்ம காலையில் பதிவில் ஆர்கேயில் கூட சொல்லியிருந்தோம், எங்களுக்கு அதாவது ஈரான் மீது போடப்பட்ட தடைக்கு அப்புறம் ஈரானுடைய ரியால் வந்து எந்த அளவுக்கு ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சதுன்ற ஒரு விஷயத்தையும் சொன்னோம் இல்லையா, அதை தாண்டி இன்னைக்கு உறுதிப்படுத்தியிருக்காங்க. இதுக்கப்புறம் யாருக்கிட்டையும் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, நாங்கள் போய் என்ன பேசணும்னு அவசியமும் கிடையாது, எங்களுக்கு அணு ஆயுத இருப்பு என்பது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் என்ற ஒரு வார்த்தையும் வந்து ஈரான் சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் அந்த இடத்துல இன்னும் அடுத்தடுத்த தடைகள் நோக்கி போகும்ன்றதில் உறுதியாக சொல்லலாம். ஆனால் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னார். நெதன்யாகு அவர்களும் இந்த பக்கம் ட்ரம்ப் அவர்களும் பேசும்போது நெதன்யாகு வந்து ஈரானை கொஞ்சம் டீக்ரேட் பண்ணுற மாதிரி பேசினார். அப்போ நெதன்யாகு அவர்கள் சொன்னார், அப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா, இல்லை ஈரானிஸே வந்து கிரேட் கண்ட்ரி, அவங்ககிட்டயும் வந்து ஃபுல் கேப்பபிலிட்டி இருக்குது, முன்னந்த மாதிரி இல்லை, அவங்க ஒன் ஆஃப் த பவர் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவரே ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதை அப்போ நெதன்யாகு அவர்கள் ஃபேஸில் வந்து ஒரு மாதிரி இருந்தது, அப்படியே அமைதியாக வாட்ச் பண்ணிட்டு இருந்தார். சரி, எதுவும் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு தெரியுது யாருக்கு, அமெரிக்காவுக்கே தெரியுது. ஏன்னா ஈரான் வந்து பவராக இருக்காங்கன்ற சமீபத்தில் அவங்க அடுத்தடுத்த போர் பயிற்சிகள், அப்புறம் ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய துறைமுகங்களை பாதுகாக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தொடர்ந்து ஈரான் பண்ணுறதுனால அவ்வளோ சீக்கிரம் அவங்க எளிதாக வந்து கால்குலேட் பண்ணிட முடியாது. அணு ஆயுதம் இருந்தாலும் தாக்கல் நடத்தி விடலாம்ன்ற மாதிரி எளிதாக கால்குலேட் பண்ணிட முடியாது. இப்போ நம்ம யுஎஸ்எய்டுக்கு போயிடலாம். யுஎஸ்எய்டுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு பிக்கஸ்ட் கான்ஸ்பிரசி தியரி இன்னொன்று வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நபர்கள்லாம் நிறைய ஏழை நாடுகள்லாம் வந்து பாதிக்கப்படுறதுனால யுஎஸ்எய்டு வந்து நிறைய மருத்துவ உதவிகள், இப்போ எய்ட்ஸு டிபி போன்ற நோய்கள்லாம் வந்து காச நோய் ஒழிக்கிறது, நிறைய விஷயங்கள் வந்து
வேரூன்றி இருக்கக்கூடிய நாடுகளில் நிறைய பாதிக்கப்படும். இந்தியாவுக்கும் பெரிய அளவுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி இதில் வந்து இந்த ஏழ்மை நாடுகள் இதை பாதிக்கும்ன்றாங்க. அது இன்னொரு வகையில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த யுஎஸ்ஏடில் இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குன்னு வெளிப்படுத்தி ஒட்டுமொத்தமாக இழுத்து மூடிட்டு பணக்கார வர்க்கமுடைய நாடுகள் வந்து இந்த மாதிரியான தொழிலதிபர்கள் அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதை இத்தனை நாள் யுஎஸ்ஏடி மூலிமா இலவசமாக கிடைச்சதை அதை வந்து பணமாக ஆக்கணுன்ற முயற்சியில் எலான் மஸ்க் அவர்கள் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அவங்க கிட்ட கை கோத்துட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு எலான் மஸ்க் மேலே இப்போ ஒரு திருப்பி இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அவர் தான் அப்படின்றாங்க. எலான் மஸ்க் என்ன கேட்குறாருன்னா, ஓஹோ நான் தான் காரணமானு சொல்லிட்டு இவங்க தான் 2021 ஹெட் ஆகுறாங்க. அதான் யுஎஸ்ஏனுடைய அட்மினிஸ்ட்ரேட்டர் சமந்தா அப்படின்றவங்க தான் பவரில் இருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுடைய சொத்து மதிப்பு வந்து 23.3 மில்லியனுக்கு மேலே, அதை விட அதிகமாக வளர்ந்துருக்கான். அவங்க வாங்குகிற சம்பளம் பார்த்தோம் அப்படின்னா வருஷத்துக்கே 180K தான் வருதான், $180K தான் வருது. ஆனால் அவங்களோட சொத்து மதிப்பு 3 வருஷத்தில் 23.3 மில்லியன் வந்திருக்கு. அப்படின்னா இவங்க யுஎஸ்ஏ நிஜமாவே ப்ராப்பராக கொண்டு போய் சேர்த்துனாங்களான்னு சொல்லிட்டு அவங்களையும் விசாரணை வளையத்து கொண்டு வராங்க. இந்த பெப்சிகோ நிறுவனம் இருக்கு இல்லையா, பெப்சிகோ நிறுவனத்துக்கெல்லாம் யுஎஸ்ஏடு கொடுத்து விவசாயிகளோட தரத்தை முன்னேற்றுறதுக்காக அவங்க கிட்ட கொடுக்குறாங்க. அதெல்லாம் எதுக்காக கொடுத்துருப்பாங்க? பெப்சி நிறுவனம் அதை விட மோசமான ஒரு செயல் வேற என்ன இருக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து குற்றச்சாட்டு சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் கூட என்னென்னா டீப் ஸ்டேட், அதாவது ஆளுகின்ற பிஜேபி அரசாங்கத்தை தோற்கடிப்பதற்காக பெரிய யுஎஸ்ஏடு வந்து கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. அதை பற்றின முழு ஆர்டிக்கல் மேபி வெளியே வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு நாளை மறுநாள் அதுக்கான ஒரு ஃபுல் வீடியோ நான் போகிறேன். நான் டீப் ஸ்டேட்டை உருவாக்கணுன்றதுக்காக இந்தியாவில் பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணாங்க. அடுத்தடுத்து வந்து ஃபண்டு வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்றதையும் கொஞ்சம் அரசல் பொருசலான செய்திகள் வெளியே வந்திருக்கிறது இந்த யுஎஸ்ஏனுடைய தகவல். சரி, அதை தாண்டி ரொமானியா இருக்குல்ல, ரொமானியாவுடைய தேர்தல் களம் வந்து ஜாக்ரஸ் அவர்கள் என்ன கேட்குறாருன்னா, இந்த யுஎஸ்ஏடு ஃபண்டிங்கு நீங்கள் எனக்கு எதிராக தான் ஃபுல்லாக ஃபண்டிங் கொடுத்து செஞ்சாங்க, அதுவுமே அவங்க வெற்றி பெறலன்றதுக்கு அப்புறம் தான் அங்கே தேர்தலே நிறுத்தி இருக்காங்க, அதுவுமே யுஎஸ்ஏடு வந்து உள்ள தலையீட்டினால தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இந்த யுஎஸ்ஏடு மீது அடுத்தடுத்து வைக்கப்படுகிறதா மிகப்பெரிய விஷயமும் கூட. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு பெரிய அளவுக்கு உதவிகள் செய்யப்பட்டிருந்தா கூட சவுத் ஆப்பிரிக்கா வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சொத்துக்கள் பிடுங்கப்பட்டு கருப்பின மக்கள் கொடுப்பாங்கன்னு பெரிய பிரச்சனை ஆச்சு. மறுபடியும் இன்றைக்கி ட்விட்டர் என்ன உறுதிப்படுத்தியிருக்காங்கன்னா, நிறைய இப்போ அரசியல் தலைவர்கள் எப்படி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னா, வெள்ளை தலைவர்களை முடிச்சுடுவோம் கதையை, அவ்வளோதான், இனியெல்லாம் எங்கள் மக்கள் எங்கள் படை சும்மா இருக்காது, எல்லாத்தையும் அறுத்து தூக்கி போட்டுறோன்ற மாதிரி ஒரு சம்திங் அப்படி சொன்ன உடனே அது இன்னைக்கு ட்விட் வந்து பதில் ட்விட் போட்டிருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வந்து இன்னும் நீங்கள் ஆதரிக்கிறீங்க அப்படின்னா இனி சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நயா பைசா கிடையாது, கம்ப்ளீட் பொருளாதார தடை ஒரு வளையத்துக்குள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நிஜமாவே அதுதானா இல்லை ஒட்டுமொத்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு தலைமை வகிக்கிறதுனாலையா அப்படின்னு நம்ம இன்னும் 2 ஆங்கிளில் பார்த்தலாம். ஸோ இருந்தாலும் ஒரு காரணம் கிடைக்கணுன்றதுக்காக இந்த காரணத்தை வைத்து சவுத் ஆப்பிரிக்காவும் முடக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி பிரிக்ஸ் கூட்டமைப்புகள் எப்படி அதை வீழ்த்த போகிறாங்க அப்படின்றது கேள்விக்குறியே போட்டு வச்சுக்கலாம். சமீப காலமாக ட்ரம்ப் வந்து ரொம்ப கொஞ்சம் அதிகமாக தான் தோணுது. அவரே கொஞ்சம் ரியலைஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா அவங்க நாட்டில் இவர் வந்ததுக்கப்புறம் கிராசரி ஃப்ரூட்டோட விலை வந்து இது முன்னையோட அதிகமாகிடுச்சு. குறிப்பாக இந்த ஃபோர்டு கம்பெனிலாம் என்ன ஃபோர்டில் நிறைய கம்பெனிலாம் என்ன புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நிறைய டேக்ஸை வந்து அதிகம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை, வேலைவாய்ப்புகள் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை, அரசாங்கம் வந்து கருத்தில் கொள்ள வேண்டும்ன்ற மாதிரிலாம் வந்து அடுத்தடுத்து எச்சரிக்கை சொல்லியிருக்காங்க. ட்ரம்ப் அவர்கள் வந்து முன்னாள் ஸ்டேட் செக்ரட்டரியான ஆண்டனி பிளிங்கன் அவர்களையும் ஜாக் ஷல்லீவன் அவர்கள் இருக்கிறார் வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர், அவர்களையும் வந்து நிறுத்திட்டாங்க. எப்படின்னா இதுக்கு முன்னே ஒரு இன்டெலிஜென்ட் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதாவது செக்யூரிட்டி கிளியரன்ஸ்னால் ஒரு சில தகவல்களை பகிர்வாங்க, நாட்டில் எப்படி போயிட்டுருக்கு, அடுத்து என்ன மாதிரிலாம் விவகார கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க, அந்த மாதிரி தகவல்லாம் நார்மலாகவே முன்னால் இருந்த தலைவர்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அது வந்து ரகசியமாலாம் வச்சுக்க மாட்டாங்க, எல்லா தகவலையும் ஷேர் பண்ணுவாங்க, வெளிப்படைத்தன்மை இருக்கணுன்றதுக்காக, அடுத்து வர ஆட்சியாளர்களுக்கு அது உதவியாக இருக்கணுன்றதுக்காக. ஆனால் இப்போ ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா, எல்லா தகவலையும் நிறுத்த சொல்லிட்டாங்க, எதுவுமே அவங்கக்கிட்ட போகக்கூடாது, கம்ப்ளீட்டாக சீஸ் பண்ணுங்கன்றாங்க. மேபி விசாரணைக்கு உத்தரவிட போகிறாங்களா அப்படின்ற மாதிரி தெரியல. ஸோ அது மற்றொரு தகவலாக இருக்கிறது. ஜப்பான் வந்து இங்கே அமெரிக்காவுக்கு வந்தது இல்லையா, அப்போ வந்ததில் ஜப்பான்கிட்ட வந்து மிகப்பெரிய ஒரு டீல் ஏற்படுத்தியிருக்காங்க. நீங்கள் இதுக்கப்புறம் எங்ககிட்ட ஆயில் அண்ட் கேஸை வாங்கணுன்றாங்க. எதற்காக அப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஷாக்லிங் தீவுன்னு ஒன்று இருக்குங்க, அது வந்து
இரண்டாம் உலக யுத்தத்தில் ரஷ்யா கட்டுப்பாட்டில் போனாலும் அந்த குறிப்பிட்ட பகுதி மட்டுமே ஜப்பானும் இணைந்து அந்த இடத்துல ஆயில் ப்ரொடக்ஷன் பண்ணாலும் காசு கொடுத்து தான் வாங்குறாங்க. அது இல்லாமல் ஜப்பானுடைய முக்கியமான 40% தேவையை ரஷ்யா இன்னும் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அமெரிக்கா என்ன சொல்கிறாங்கன்னா, போதும் நிறுத்து, எல்லாத்தையும் நிறுத்திட்டு எங்ககிட்ட வாங்க ஆரம்பிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது ஒரு வியாபார யுக்தி. அதான் ஒரு பிஸ்னஸ் மேன்கிட்ட ஒரு நாடு மாட்டினா என்ன பண்ணுவார், அடுத்தடுத்து நான் பிஸ்னஸில் ஈடுபட்டு நான் சாதிக்கிறேன்னு சொல்கிறாரு. அது எல்லாமே ஒரு செக் வரும் இருக்குது, அந்த செக்குக்காக தான் வெயிட்டிங்னு சொல்ல முடியாமா. எல்லாம் எந்த அளவுக்கு மிரட்ட முடியுமோ எல்லாத்தையும் போட்டு மிரட்டி தள்ளிட்டு இருக்கிறார் ஒரு பக்கம். இன்னொரு மிகப்பெரிய தகவல் என்ன அப்படின்னா, ஃபோன் பேசிக்கிட்டாராம் புட்டின் கிட்ட. யார்? ட்ரம்ப் அவர்கள் வந்து ஃபோனில், ஹலோ யாருப்பா புட்டின் பேசுகிறீங்களா, நல்லா இருக்கீங்களா, தலைவர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசினாராம். பேசினதில் எனக்கு பாசிட்டிவாக இருக்குது, ஏன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து இறந்துட்டு இருக்காங்க, அதை தடுக்க நிறுத்துகிற வழியை பாருங்கள், இந்த போரை வந்து உடனடியாக ஒரு முடிவு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசினா பாசிட்டிவாக இருந்துன்றாங்க. அது அந்த பக்கம் மாஸ்கோ தரப்பில் மறுத்தாங்களா அப்படின்னாங்கன்னா மறுக்கலை, ஆமான்னு சொல்லலை இல்லைன்னு சொல்லலை, அப்போ பேசிட்டாரு. ஸோ இப்போ இந்த 2 தலைவர்கள் வந்து ஒத்துக்கிட்டாங்கண்ணா அப்படின்னா கூட இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. யார்? யூகே இன்டெலிஜென்ட்டும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க உக்ரைனும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க பெரிய படையை வந்து ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க, பயங்கரமாக ரெடி பண்ணிட்டுக்கிறாங்க, ஒரு 1 லட்சத்துக்கு மேலே இருக்காங்க. வடகொரியா வீரர்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்காங்க, குறுக் சீரீஸ் எல்லாம் மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு வெளியே போன பயந்து போன வடகொரியா வீரர்கள் மறுபடியும் திரும்பி வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க அமைதி திரும்பலை, அவங்க தாக்க தயாராக இருக்காங்க, நம்ம ஏமாந்து விட்டுட்டோம்னா காலி ஆகிடுவோம் அப்படின்ட்டு யூகேவும் அலர்ட் பண்ணுறாங்க, மற்ற ஐரோப்பா நாடுகளும் அலர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அமெரிக்கா வந்து ஒட்டுமொத்த உக்ரைனையும் எழுதி வாங்கிக்க போகிறாரு. இப்போ ஜெலன்ஸ்கி போனார்னா நேராக பத்திரத்தில் சைன் பண்ணிட்டு தான் வர போகிறாரு, நெக்ஸ்ட் வீக் போகிறாரு. போயிட்டு நேராக எந்த பத்திரம் எம்டி பத்திரத்தில் சைன் வாங்கிக்குவாங்க முடிஞ்ச அளவுக்கு. ஏன்னா அடுத்த வர தலைவரும் இனி காலம் முழுக்க உக்ரைன் வந்து அமெரிக்காவின் அடிமைகள் அப்படின்ற சைனை பண்ணிட்டு வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவங்களும் அமெரிக்காவை போர் நிறுத்துவாங்களா நிறுத்த மாட்டாங்களான்றது உலகம் அறிந்த விஷயம். அது இப்போதைக்கு நிறுத்துற மாதிரி அவங்க தெரியல, எல்லாமே ஒரு பெரிய ஒரு மாஸ்டர் பிளானில் தான் இருக்காங்கன்னு தெரிய முடியும். உக்ரைன் வந்து தொடர்ந்து நாங்கள் வளமாக்கி கொண்டிருக்கிறோம். நேற்று ரஷ்யா என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு 151 ட்ரோன் தாக்கல் நடத்தியிருக்காங்க. அந்த 151ல் 70 வந்து சுட்டுட்டாங்க, 74 வந்து வார்ஃபேர் டெக்னாலஜி மூலிமா, எலக்ட்ரானிக் வார்ஃபேர் மூலிமா ஜாம் பண்ணிட்டாங்க. அப்படி பறக்கணும் வரணும் அப்படி பின்னாடியே போதும் அவங்க நாட்டுக்குள்ளேயே போயிட்டு தாக்கல் நடத்திட்டு இருக்கான். ஏற்கனவே ஓர்சனிங் மிசைல்ஸ் போயிட்டு ரஷ்யாவுக்குள்ளேயே விழுந்து விடுச்சுதாமே, அதே மாதிரி இதுவும் நடந்துதான். கிட்டத்தட்ட 1260 தாக்குதலில் இந்த குறுகிய வாரத்தில் 750 ட்ரோனுக்கு மேலே அவங்க முடிச்சு தள்ளிட்டுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் சக்ஸஸ் பண்ணிட்டு இருக்கோன்றாங்க. ரஷ்யாவுக்கு மற்றும் ஒரு இழப்பு அப்படின்னா மிகப்பெரிய டேங்க் கோலா அப்படின்றது தான் ரஷ்யாவுடைய மிகப்பெரிய ஒரு டேங்க். 1,30,000 டன் ஆஃப் ஃபியூல் ஆயிலை வந்து சீனாவுக்கு போக வேண்டிய ஒரு ஆயில் பர்டிகுலர் பிளேஸில் என்ன இருக்குன்னா அப்படி என்ஜின்லாம் வெடிச்சிருக்கு, ஒரு மாதிரி வந்து சிதறி இருக்குது, நிறைய டேமேஜ் ஆகிருக்கு. மேபி இது கடலில் கலந்தது அப்படின்னா ரொம்ப ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையாக மாறும்னு சொல்லியிருக்காங்க. 1,30,000 டன்னு, இதுதான் மிகப்பெரிய ஒரு கப்பல் என்று சொல்லப்படுகிறது. அதே போல் அமெரிக்காவின் செல்ல பிள்ளைகளான லாட்வியா, லிதுவேனியா, எஸ்டோனியா வீடியோ பதிவு பாருங்கள், அதிகாரப்பூர்வமாக இனி அப்படியே டேர்ன் ஆயிடுச்சு. இந்த பக்கம் ரஷ்யா கிட்டேருந்து ஒட்டுமொத்தமாக இனி நாங்கள் ஐரோப்பா தேசத்துக்கிட்ட இருந்தே வாங்குறோன்னு இருக்காங்க. பின்லாந்து என்ன பண்ணியிருக்காங்க, ரஷ்யானுடைய நபர்கள் பின்லாந்துக்குள்ளே சொத்து வாங்காதவாறு சட்டத்தை வந்து ஏற்றிருக்காங்க. சட்டத்துக்கு விரோதமாக ரஷ்யானுடைய ஏர்ஃபேஸ் வந்து எங்கள் பகுதியில் எட்டி பார்த்துட்டு போயிருக்காங்க, நிறைய பாத்ரூம் எட்டி பார்த்துட்டு இருக்காங்க. அது கொஞ்சம் சரியில்லை, முடிச்சிட வேண்டியதுதான் கதையை அப்படின்ற மாதிரி வந்து வயலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்டு கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக இலங்கையில் முடிக்கலாம் தகவல். இலங்கையில் குறிப்பாக குரங்குகளின் தொல்லை வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு, அதனால் அங்கே பவர் சிஸ்டமே பாதிக்கிற அளவுக்கு இருக்கான். குறிப்பாக கொழும்புலாம் பார்த்தோன்னா 5 மணி நேரம் அளவுக்குலாம் பவர் கட் ஆகுதான். கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா ஹாஸ்பிட்டல், வாட்டர் சப்ளை எல்லா ஏரியாவிலையும் இந்த குரங்குகளால் நிறைய பவர் கட் ஆகிட்டு இருக்கு. அந்த பவரை திருப்பி கொண்டு வர்றதுக்கு போதுன்றது தான். அதனால் இந்த குரங்குகளை ஒழிக்கிறாங்களா இல்லை அவங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மாற்ற போகிறாங்களான்னு தெரியல. பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது இலங்கைன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க, குறிப்பாக கொழும்பு போன்ற நகரங்கள்ன்றாங்க. ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.